நேர்களே, முதுவலிக்கும் ஜோசியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பாருங்க, ஜாதகத்தில் 2ஆம் பாகம் சரியில்லை என்றால் அல்லது 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால், அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்தால் இவர்கள் அதிகமாக சிந்தனையை செய்வார்கள். சிந்தனை செய்யும் பொழுது இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஆசிட் பித்தத்தை உருவாக்குவார். பித்தம் அதிகமானால் சாப்பாடு ஜீரண பிரச்சனைகள் வரும், தலைவலி வரும். இந்த சாப்பாடு ஜீரண வியாதி வந்தால் வயிற்று உப்பினால் முதுகுத்தண்டு வியாதி அதிகமாக இருக்கும். கேஸ் பாஸ் ஆகவில்லை என்றால், பித்தம் வந்துடுச்சு, கேஸ் பாஸ் ஆகலை, பித்தம் எப்படி வரும் வெளியே? ஒன்று வாந்தியாக வரும், இல்லைன்னா கேஸாக வரும், ஸ்டூல் பாஸ் பண்ணால் வரும், ஒன்றுக்கு பெஞ்சால் அது தண்ணியாட்டம் வரும். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு முதுகுத்தண்டு வியாதி வரும். சாதாரணமாக சொல்லும் பொழுது ரோகாதிபதி கிரகம் அதுலேருந்து 6ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவம் 11வது பாவத்துக்கு அதிபதி, ரெண்டத்தையும் கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்தில் பாப கிரகம் இருந்தால் இவர்களுக்கு அதில் எங்கேயாவது செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் சனி செவ்வாய் ராகு சேர்ந்தால், அதுவும் மீனராசியில் கும்பராசியில் சேர்ந்தால் அல்லது 8ஆம் ராசி விருச்சிக ராசியில் சேர்ந்தால் இவர்கள் எல்லோருக்கும் முதுகுத்தண்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த முதுகுத்தண்டு வியாதிக்கு முக்கியமான காரணமே சனி செவ்வாய் ராகு தான். இந்த காம்பினேஷன் பர்டிகுலர்லி மீன ராசியில் இருந்தால் அல்லது கும்பராசியில் இருந்தால் அல்லது 6ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு முதுகுத்தண்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனின் மந்திர ஜாபம் செய்ய வேண்டும். பகவான் சிவனுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த முதுகுத்தண்டு வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.